என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அன்பான தங்கமே, என்னை அன்போடும் மரியாதையுடனும் என்னை நீ மனதால் ஒவ்வொரு காலமும் வணங்கிக் கொண்டே இருக்கிறாய். ஏன் இரவு பகல் பார்க்காமல் ஏதாவது ஒரு மனசு ஏதாவது ஒரு காயப்பட்டால் கூட சாய் என்ற வார்த்தை தான் உன்னுடைய மனதுக்குள் வருகிறது. அப்பேற்பட்ட இடத்தில் என்னை நீ வைத்திருக்கிறாய். ஆனாலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது என் மீது கோபமும் அதிகமாக வருகிறது. அதுவே அடுத்த நொடி சாய் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறாய். உன்னுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? நம்ப ஒரு நபரை ஆரம்பித்து விட்டால் அவரை நீ முழுமையாக நம்புகிறாய். எனக்கு உன்னிடம் பிடித்தது இதுதான். தங்கமே, நீ என்னை நம்புகிறாய். நல்லது செய்து தருவேன் என்று முழுமையாக நம்புகிறாய். புரிகிறதா? நீ என்னுடைய குழந்தை. உன் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அதை நிரந்தரமாக உன்னுடனேயே இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் நான் அந்த சிக்கலை அடியோடு எடுத்து தூக்கி எறிவேன். இப்பொழுது நீ நினைக்கிறாய், இந்த சிக்கலிலிருந்து நாம் எப்படி மீளப் போகிறோம் என்று. இது சிக்கல் அல்ல. எதையுமே சிக்கல் என்று நினைக்காதே. இந்த சாயான நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்று நீ முழுமையாக நம்பு. நான் இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் சொல்? எல்லா காலமும் உனக்கு நான் துணையாக நின்று உன்னை காவல் காத்து அனைத்திலும் மீட்டெடுப்பேன். இந்த சாயை நீ ஒரு முறை நம்பினாலே போதும். பல ஆண்டுக்கு நீ தைரியமாக இருக்கலாம். நீ இந்த ஜென்மத்தில் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறாய். எல்லா ஜென்மத்திலும் இந்த சாயான நான் உனக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன். எந்த ஒரு நேரமும் உன்னை நான் தவிக்க விட்டு விடவே மாட்டேன். சிரித்தபடி இரு தங்கமே. உனக்கானது அனைத்துமே சிறப்பாக அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது பிரச்சனையில் இருக்கிறாய் என்று துவண்டு விடாமல் நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கு நிச்சயமாகவே வெற்றியும் நல்ல ஒரு அந்தஸ்தும் உனக்கு கிடைக்கும். இந்த சாய் உனக்கான அனைத்து வேலைகளையும் செய்வேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.